வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் மல்டிபிள் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் எப்படி நம்ம ஒரு காலம்ல மர்ஜ் பண்றது. எக்ஸாம்பிள் எங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டால ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் டிஃப்ரெண்ட் காலம்ல இருக்கு உங்களுடைய பவர் பிஐல. இதை எப்படி மர்ஜ் பண்ணி ஒரு காலம்ல கொண்டு வருது. ஒருவேளை ரிக்குவயர்மெண்ட் இருக்கு எப்படி ஸ்பேஸ் ஆட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஆட் பண்றது அண்ட் அடிஷ்னலா டிபார்ட்மெண்ட்டும் ஆட் பண்ணி ஒரே காலம்ல காமிக்கணும். டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி எப்படி நம்ம இதை ஆட் பண்றதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் எக்ஸல் பவர் பிஐ விபிஎல் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் ரீச் பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னும் நீங்க இந்த வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காலம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம்? in எக்ஸல்ல நம்ம concatenate ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துறோம் to merge two different cells into one. இப்போ அதே சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம நியூ காலம் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய காலம் நேம் நீங்க டிஃபைன் பண்ணணும். இந்த காலம் நேம் வந்து ஃபுல் நேம் நான் டிஃபைன் பண்ண போறேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ஃபார்முலா கொடுக்கணும். என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்னா concatenate ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கலாம். இது மேல அப்படியே கிளிக் பண்ணா ஓப்பன் பிராக்கெட். இப்போ இந்த சின்டாக்ஸ் சொல்லுது நம்மளுக்கு டெக்ஸ்ட் 1 அண்ட் டெக்ஸ்ட் 2 இதை பயன்படுத்தி எப்படி நம்ம பண்றதுன்னு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கமா லாஸ்ட் நேம் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் என்டர். இப்போ நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்மளால பார்க்க முடியுது. பட் என்ன ஒரு சேலஞ்சிங்னா அடிஷ்னல் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம ஸ்பேஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா concatenate. இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலன்னா என்ன இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதனால என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த இதையும் மாடிஃபையும் பண்ண முடியும். பட் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நம்ம concatenate ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோம். இந்த டைம் அப்படி கொடுக்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். கொடுத்த உடனே இந்த காலம் நம்மளுக்கு எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் நேம், இந்த ஷீட்டில் இந்த காலம், இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ற காலம் நம்மளுக்கு நம்ம எடுக்க போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். கிளிக் ஆன் இட். அண்ட் இந்த இடத்துல அண்ட் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் இது வந்து நம்ம எக்ஸல்ல பயன்படுத்தக்கூடிய சேம் ஆப்ஷன் தான். எந்த ஒரு செல்ஸும் மர்ஜ் பண்ணும்போது இந்த நம்ம அண்ட் சிம்பிள் நம்ம பயன்படுத்துவோம். டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் டபுள் அண்ட் சிம்பிள் டு ஆட் another காலம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் நேம் கொடுத்த உடனே இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இருந்து முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷீட் நேம், இந்த ஷீட்டு கீழே இல்லை டேபிள் கீழே இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ யூ செலக்ட் திஸ். இந்த இடத்துல எந்த ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக யூ கேன் கிளிக் ஆன் திஸ் பட்டன், இல்லைன்னா என்டர் கொடுக்கலாம். இப்போ நம்மளால அடிஷ்னல் ஸ்பேஸ் நம்மளால இங்கே பார்க்க முடியும். பாருங்க, ஜேம்ஸ் அடுத்தது ஒரு ஸ்பேஸ், நெக்ஸ்ட் வந்து டானி. ஒருவேளை இந்த இடத்துல ஐஃபன் அசைன் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக இந்த ஐஃபன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஐஃபன் கொடுத்துடலாம். அண்ட் அகைன் கிளிக் ஆன் திஸ். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னா சேம் இதே மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். டபுள் கொட்டேஷன் ஐஃபன் டபுள் கொட்டேஷன் அண்ட் சிம்பிள் கொடுத்த உடனே டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம கால் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் டைப் பண்ண உடனே மேக் ஷூர் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இந்த ஷீட்டு கீழே இங்கே இருக்கக்கூடியது நம்ம செலக்ட் பண்ணுவோம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஷீட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் காலம் நேம். தட்ஸ் இட். இதை கிளிக் பண்ண போதும் உங்களுடைய டேட்டா உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் இப்போ 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து மர்ஜ் பண்ணி ஒரே காலமில் கொண்டு வந்திருக்கோம். எதனாலன்னா ஒரு சில நேரத்தில் வில்லியம் ஸ்டோனின்றவங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். வில்லியம் ஸ்டோனின்ற சேம் நேம் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் அதனுடைய டிபார்ட்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் எப்படி concatenate டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம் அண்ட் வித்தவுட் concatenately எப்படி நம்ம பயன்படுத்தலாம்ன்ற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.